உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. முனைவர் கோவி செழியன் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் கோவி செழியன் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோவி செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். கோவி செழியன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். பதவியேற்பை தொடர்ந்து ரகசிய காப்பு பிரமாணத்தில் கையெழுத்திடுகிறார் திரு கோவி செழியன் அவர்கள். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றார். 2011, 16, 21 அப்படின்னு. இந்த சூழலில் டெல்டா மண்டலத்திலிருந்து அமைச்சராக ஏற்கனவே திரு டிஆர்பி ராஜா இருக்கக்கூடிய சூழலில் திரு கோவி செழியனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராவார் அப்படின்ற பார்வைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா அவர் முனைவரும் கூட. அதனால் முனைவர் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் அரசியல் அரங்கத்தில் முன்வைக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.